அப்போ கைஸ் நமக்கு என்ன வீடியோ பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது என்னடா கீழே ஃபுல்லாக பாம்பு மாதிரி இப்படி கிடக்குன்னு பார்க்குறீங்களா? இதுதான் கைஸ் கேரளாவில் வந்து ஃபேமஸான குடம்புளி பார்த்துக்குங்க. இது வந்து நம்ம வந்து லைட்டாக காய போட்டிருக்கோம் வெயிலில். இது வந்து பச்சையாக இருக்க ஃபோட்டோ வந்து நான் சைடில் போடுறேன். அது வந்து வீடியோ எடுக்க நம்ம வந்து விட்டாச்சு கைஸ். இந்த இதே இப்போ காஞ்சது. இது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும் கைஸ். இது வந்து ஏகദേശம் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்குது. இது வந்து எப்படி கருப்பாகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து நிறையா பெரிய பெரிய மில்லுகள் எல்லாம் அவங்க பார்த்தீங்கன்னா காய வைக்கிறதுக்குன்னே செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. நமக்கு வந்து அந்த செட்டப் கிடையாது. அது இல்லாமல் வந்து நம்ம வந்து இந்த குடம்புளி வந்து எப்படி கருப்பாக நம்ம வந்து பதப்படுத்தி எடுக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். இந்த குடம்புளி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, மீன் குழம்புக்கெல்லாம் கேரளாவில் வந்து போடுவாங்க. நல்லா செம்ம ஃபேமஸ் கைஸ் இது. இது வந்து எப்படி நம்ம கருப்பாக காய வைக்கலாம்னு பார்ப்போமா? வாங்க கைஸ். நூல் கம்பியில் வந்து இந்த மாதிரி லைட்டாக காஞ்சது வந்து இந்த மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கோர்த்து எடுத்துட்டோம் கைஸ். ஃபுல்லாக அம்மா தான் கைஸ் இது ஃபுல்லாக கோர்த்துட்டு இருக்காங்க. இப்படி ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா பச்சை புளியை வந்து நம்ம ரெண்டாக பிச்சு உள்ளே இருக்கிற விதைகளை வந்து எடுத்து நம்ம காய போடணும். அது வேணால் நமக்கு விதைக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். நமக்கு உதவி பண்ணுறதுக்கான 2 நண்பர்கள் வந்திருக்காங்க. இதை தூக்கிட்டு போகிறோம். அப்போ கைஸ் ஃபஸ்ட் டைமாக நம்ம வந்து கேரளா வந்து ட்ரை பண்ண போகிறோம்னு எனக்கு தோணுது கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இறக்கிடுவோம் அப்படி. அப்போ கைஸ் நம்ம ஃபைனலாக வந்து என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா 2 புளிச்சரத்தி உள்ளே இறக்கி வந்து இந்த மாதிரி ஒரு பலத்துக்காண்டி ஒரு கம்பு இன்னும் கட்டி விட்டோம் கைஸ். இனி ஒரு 10-15 நாளைக்கு நம்ம வந்து எதுவுமே செய்ய வேண்டாம். அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அடியில் தீ போடும்போது அதோட ஹீட்டும் அதோட புகையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த புளியை வந்து சுருக்கி அந்த புளியை வந்து கருப்பாக்கி வச்சிருங்க கைஸ். அந்த கருப்பானாத்தே அந்த புளியோட எஃபெக்ட் கிடைக்கும் நமக்கு. அது கேரளாவில் உள்ள எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புளி யூஸ் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்கும். இது வந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த புளி வந்து எப்படி ஆகுதுன்றதை வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ போடுவோம் கைஸ். இது வந்து இந்த மாதிரி கேரளா சார்ந்த வீடியோக்காண்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.